ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபிப்2ல யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம், அது எவ்வளோ அக்யூரஸியாக இருக்குது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிப்2ல யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, முந்தின நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். உதாரணத்துக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பியூர் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் அந்த இடத்துல ஃபிப்2ல பார்த்தீங்கன்னா ஒரு நாளோட ஃபுல் டேவை ஓகேங்களா, மார்க்கெட் முந்தின நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் டவுன் ட்ரெண்டில் போயிருக்கு இந்த மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபிப்2ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்விங் ஹையில் இருந்து ஸ்விங் லோ வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுருங்க மறுநாள் எடுக்க போகிற ட்ரேடுக்கு. ஓகேங்களா, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த 3 லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 டேவோட சைக்கிள். ஓகேங்களா, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது 1 டே சைக்கிள். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 30ஆம் தேதி ஏப்ரல் நடந்தது. அடுத்து 5ஆம் தேதி எடுத்திருக்கேன். 5ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி இதை 1 டே சைக்கிளாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எடுக்க போகிற ட்ரேடுக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்கோ அந்த ட்ரெண்டை நம்ம அனலைஸ் பண்ணி அதோட மார்க்கெட்டோட ஸ்விங் ஹையவும் ஸ்விங் லோவையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, அதுவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முந்தான நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போயிருக்கு அப்படின்னா, இதோட ஸ்விங் லோ ஸ்விங் ஹையை பார்த்தீங்கன்னா ஃபிப்2ல பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வரைக்கும், அதோட ஸ்விங் லோ ஸ்விங் ஹை அதே மறுநாள் எடுக்க போகிற ட்ரேட் வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். இது மார்க் பண்ணி வச்சதுக்கு நமக்கு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ நேற்று ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் போயிருக்கு அப்படின்னா, மறுநாள் நம்ம எடுக்க போகிறதுக்கு மார்க்கெட் கரெக்டாக இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க வருவாங்க. அதாவது எது வரைக்கும் வருவாங்க அப்படின்னா 0.5 அண்டு 0.618 இந்த இடத்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட்டு புல்பேக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி. அதுவே ஒரு பியூர் டவுன் ட்ரெண்டில் போயிருக்காங்க முந்தின நாள் அப்படின்னா, அதே இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட், இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிருக்காங்க. இப்போ ஃபிப்2ல பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹையை மார்க் பண்ணிக்கிறேன், ஸ்விங் லோ இது மறுநாள் எடுக்க போகிற ட்ரேட் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் மறுநாள் மேலே போகும். ஓகேங்களா, முந்தின நாள் பியூர் டவுன் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா 0.5 அந்த 0.618 பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க மார்க்கெட் மறுபடியும் போகும். இது ஹிஸ்டாரிக்கலாகவே நடந்துக்கிட்டு வருது. மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிட்டு அகைன் அதோட டார்கெட் ஹிட் பண்ணுறதுக்கு கீழே வருவாங்க. ஓகேங்களா, இதுதான் நம்ம ஒரு கான்செப்டாக பார்க்க போகிறோம். சரி, எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். இந்த மே 1லேருந்தே நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மே 2ஆம் தேதி, கரெக்டாக மே 2ஆம் தேதியோட முன்ன சொன்ன மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பியூர் டவுன் ட்ரெண்டில் கீழே வந்திருக்காங்களா, பியூர் டவுன் ட்ரெண்டில் கீழே வந்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதோட ஸ்விங் ஹையவும் ஸ்விங் லோ இந்த இடத்துல இருக்குங்களா, ஸ்விங் லோவையும் மார்க் பண்ணிக்கிறோம். என்னன்னா அடுத்த நாள் எடுக்க போகிற ட்ரேடுக்கு, அதாவது 2ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு இப்போ 5ஆம் தேதி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். அதாவது அடுத்த நாள் இடையில ஒரு 3 நாள் லீவ் இருந்தது. 5ஆம் தேதியோட மார்க்கெட்டுக்கு நம்ம ஸ்விங் லோ ஹையவும் லோவையும் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக கீழே வந்த மார்க்கெட்டு மறுநாள் மேலே போயிருக்குங்களா, மேலே போகும்போது என்ன நடந்திருக்கு, 0.618 அதாவது இந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு தெரியும் 0.618 0.5 பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வந்திருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக 0.5, இன்னும் கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த இடத்துல நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அகைன் மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம், 0.5லேயே நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதிகபட்சம் நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கலான்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் முன்ன நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா சாலிடாக இதில் 50லேருந்து 80 பாயிண்ட் வரைக்கும் நம்ம இதில் அழகாக கேப்சர் பண்ணலாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கையாளுறதுக்கு பொறுமை வேணும். ஓகேங்களா, அதாவது நம்ம மார்க்கெட் ஒரு ஹையில் ஓப்பன் ஆனவுடனே டக்குன்னு நம்ம புட் ஆப்ஷன் தான் கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்கக்கூடாது. நமக்கான என்ட்ரி கிடைக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இல்லாட்டினா நம்ம வேடிக்கை மட்டும்தான் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கணும். சரி, ஓகே, நம்ம 2ஆம் தேதி ஃபிப்2ல யூஸ் பண்ணி 5ஆம் தேதிக்கு ட்ரேட் சக்ஸஸ் பண்ணியாச்சு. அடுத்த நாள் என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.
அடுத்த நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் தேதியோட டூலை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, 5ஆம் தேதி 52ல் எடுத்துக்கணும் அப்படின்னா இது பாருங்க, கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல வச்சு காமிக்கிறேன். அதாவது இது முக்கியமாக இன்னொன்று சொல்ல வேண்டியது என்னன்னா, மார்க்கெட் வந்து ஒரு பியூர் சைட்வேஸில் இருந்திருக்கு அப்படின்னா இந்த 52ல் வந்து நமக்கு வந்து வேலை செய்யாதுங்க. ஓகேங்களா, அதையும் நான் இப்போ உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ முந்தின நாள் போனால் மட்டும்தான் இந்த 52ல் வந்து நமக்கு பயங்கரமாக வேலை செய்யும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி கேண்டில் 5ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட்டோட ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் டவுன் ட்ரெண்டில் போயிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் டவுன் ட்ரெண்டில் போயிருக்கா. இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி என்ன, 52ல் எடுக்கிறோம், மேலே இருந்து கீழே ஸ்விங் ஹையவும் ஸ்விங் லோவையும் மார்க் பண்ணுறோம். கரெக்டாக அடுத்த நாள் எடுக்க போகிற ட்ரேடுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு நல்லாவே தெரியுதுங்களா. 6ஆம் தேதி ட்ரேடு வந்து நம்ம என்ன எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம், 0.618 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க மார்க்கெட் வந்திருக்காங்களா. இங்கே வந்து பாருங்கள், மார்க்கெட் மேலே இருந்து கீழே வந்திருக்காங்க. இந்த ரெட் கலர் கேண்டில் கீழே வந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து பாருங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு 0.618. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். 0.618 ரீட்ரேஸ் வந்து மார்க்கெட் எடுத்திருக்காங்களா. அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து கூட வச்சு பார்த்துக்கலாம். அன்னைக்கு மட்டும் நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 100 பாயிண்ட் கிடச்சிருக்குங்களா. ஓகே, இந்த நாளை பார்த்தாச்சு. அடுத்தது இன்னொரு நாளை பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி நம்மளோட ஸ்விங் ஹை ஸ்விங் லோ. இப்போ வந்து மார்க்கெட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, பியூர் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக வந்திருக்கு. கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பியூர் டவுன் ட்ரெண்டாக வந்திருக்கு. அப்போ 52ல் என்ன, மார்க்கெட்டோட ஹை அண்ட் லோ, அதாவது மேலே இருந்து கீழே வரைக்கும் இருக்கணும். ஓகேங்களா, மார்க்கெட்டோட லோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துலையே நமக்கு வந்துருக்கு. இந்த இடத்துலையும் நமக்கு என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெளிவாக தெரியுதுங்களா. மார்க்கெட்டு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கீழேருந்து மேலே போயிருக்கு. அதாவது எத்தனாம் தேதினா 7ஆம் தேதி. 6ஆம் தேதியோட 52ல் யூஸ் பண்ணி 7ஆம் தேதிக்கு நம்ம என்ன ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சிட்டோம். 0.618 மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்டை எடுத்திருக்காங்க. அதாவது இந்த இடம் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்த 0.5வும் 0.618ஐயும் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க மார்க்கெட் மறுபடியும் வந்து மேலே போயிருக்கு. கரெக்டாக இங்கே வந்து பாருங்கள், இங்கேருந்து மேலே போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மறுபடியும் அதோட ஸ்விங் லோக்கு வந்து வந்துருச்சு. சரி, இந்த மாதிரி தாங்க நம்ம ட்ரேடு வந்து எடுக்கணும். நம்ம எல்லா நாளுமே இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, சரி, இன்றைக்கி மட்டும் நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறப்ப நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துருந்தோம் அப்படின்னா அழகாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாங்க. ஓகேங்களா, அப்படி எனக்கு 150 பாயிண்ட் வரைக்கும்லாம் பொறுமை பத்தாதுப்பா அப்படின்னா நீங்கள் ஒரு 20 பாயிண்ட் 50 பாயிண்டில் கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ரேட்டிங் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்த நாள் ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் சைட்வேஸில் இருக்குது. ஒரு அப் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. பியூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான சைட்வேஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இடம் மார்க் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதனால தான் சொன்னேன் சைட்வேஸில் இருக்கிறப்ப இந்த ட்ரெண்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபிபனாச்சி டூல் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியும் ஒரு நல்ல சைட்வேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் 8ஆம் தேதியும் நம்ம எடுக்க போகிறதில்ல. சைட்வேஸ்னால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள்லேயே நமக்கு அதிகமாக லாஸ் ஆயிரும் சைட்வேஸ்னால். இப்போது மறுநாள் வந்து பார்க்கும்போது, அதாவது 9ஆம் தேதி இந்த இடத்துல சைட்வேஸாக இருக்கே, அதை 9ஆம் தேதி எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குங்க. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம்னா அன்னையோட அதாவது 10:30 மணி வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு வந்து பாருங்கள். 10:30 மணி வரைக்கும் 10:45 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது கீழே இருந்து மேலே போன மார்க்கெட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. அந்த ஸ்விங் ஹையவும் லோவையும் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு. அதாவது முந்தின நாள் சைட்வேஸில் இருந்தது வந்து மறுநாள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ஹிட் பண்ணியிருக்காங்க. இந்த நாளை வந்து நமக்கு ஒர்க் ஆகலை. சரி, ஓகே, வாங்க அடுத்த நாள் பார்க்கலாம். 12ஆம் தேதி 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்காங்க மார்க்கெட். அதாவது கீழேருந்து மேலே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டோட ஹை வந்து இந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்குது. மார்க்கெட்டோட 12ஆம் தேதி ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஒரு 52ல் யூஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்கோம், மறுநாள் எடுக்க போகிற ட்ரேடுக்கு முந்தின நாள் ட்ரேடை வந்து பார்த்தீங்கன்னா ஹையமும் லோவையும் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. அதே மாதிரி மார்க் பண்ணியாச்சா. பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மறுநாள் மார்க்கெட்டு ஒரு நல்ல வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு எந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு,
இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 0.5லேயே வந்து நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த இடத்துல 0.5 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு அகைன் வந்து மார்க்கெட் என்ன புல் பேக் ஆகி மேலே தான் போயிருக்காங்க. அதான் இங்கே பாருங்க இது வரைக்கும் வந்திருக்காங்க. இதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகா நம்ம அன்னைக்கு ஒரு 126 பாயிண்ட் வந்து நம்ம அழகா கேப்சர் பண்ணியிருக்காங்க ஃபிப்2ல யூஸ் பண்ணி. இந்த மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறோன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணிக்கங்க. பில்ட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம 12ஆம் தேதி 12ஆம் தேதி மார்க்கெட்டை வச்சு 13ஆம் தேதி ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து 13ஆம் தேதி ட்ரேடு வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு எடுக்கலாங்களா? இப்போ 13ஆம் தேதி பியூர் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிருக்குங்களா? இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிருக்கு. அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டில் சொன்ன மாதிரி ஒரு ஃபிப்2ல எடுக்கிறோம். மார்க்கெட்டோட ஹை இந்த இடத்துல இருக்குது. லோவை மார்க் பண்ணுறோம். லோவை மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன நடந்திருக்கு? 0.5 வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க மார்க்கெட் வந்து மேலே போயிருக்காங்களா? மார்க்கெட் கேப் அப் ஆகி கீழே ஓப்பன் ஆனவங்க இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு மறுபடியும் அகைன் வந்து என்ன மார்க்கெட் கீழே தான் விழுந்திருக்கு. இது வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து நமக்கு ரிப்பீட்டடாகவே நடக்கிறது. இதை வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க. சப்போஸ் கவனிச்சிருந்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக தான் இன்ன வரைக்கும் நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு நான் கன்ஃபார்ம் சொல்ல முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.